வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் மஸ்திஷ்க மரணம். பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட முழு பேர் மஸ்திஷ்க மரணம் எ ஃப்ராங்கன் பைட்டிங் ஆஃப் சைமன்ஸ் மெமரி. இவ்வளோ பெரிய பேராக இருக்குல்ல. பட் ஆனால் படம் இதை விட வேறு மாதிரி இருக்குங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த படத்தை. நான் இது சும்மா சொல்லலை. இந்த மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட், மலையாளம்ன்ட்டு இல்லை, இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னா நான் இந்த படம் தான் சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக போய் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஏன் இந்த படம் இவ்வளோ ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது நான் எந்த அளவுக்கு பார்க்குறேன்னா, ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வருது. கடைசியாக எப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் இந்தியன் சினிமா. இது ஏன் யாருமே இதை பற்றி பேச மாட்றாங்க அப்படின்றது எனக்கு இனி சுத்தமாகவே புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா நானுமே இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டரில். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட்டிங் வித் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டோரி லைன். நீங்கள் சைபர் பங்க் நீங்கள் கேம் விளையாடிருந்தீங்கனாலோ இல்லை கேம் ப்ளே பார்த்துருந்தீங்கனாலோ தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வேர்ல்டை ஒரு ரியல் லைஃப் ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அந்த மைன்யூட் டீட்டெயிலிங்லாம் வாஸ் ஸோ குட். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே அந்த சைபர் பங்க் வேர்ல்டு இந்தியாவில் இருந்தால் எப்படி இருக்கும், அண்ட் அதே தமிழ் இண்டஸ்ட்ரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் எப்படி இருக்கும், அண்ட் அதை சூப்பராகவே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உண்மையாலுமே ஸ்டோரியுமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரெடி பிளேயர் ஒன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் வேர்ல்டு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரியுமே. பேசிக் அவுட்லைன் என்னென்னா, இந்த படம் நடக்கிற டைம் லைனில் விர்ச்சுவல் ரியாலிட்டி அதெல்லாம் பயங்கர பீக்கில் இருக்கும். அண்ட் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியுமே எப்படி இருக்குன்னா, நம்ம ஹியூமன் மெமரிஸை ஒரு லைவ் சிமுலேட்டராக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேரோட மெமரிஸ்லாம் கொலேஜ் பண்ணி அதை ஒரு சிமுலேஷன் கேமாக மாற்றுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் கேமை தான் சைமன் மெமரியை யூஸ் பண்ணி மாற்றிருப்பாங்க. அண்ட் அந்த சைமன்ன்றது யார், அண்ட் அவங்களுக்கும் ரஜிஷா விஜயன், அதாவது ஃப்ரிடா சோமன்ற ஒரு கேரக்டரில் வருவாங்க, அவங்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனை, அண்ட் இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத சூப்பர் டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. பட் ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லலாம் பிரிச்சுட்டாங்கங்க. யாருன்னா ரஜிஷா விஜயன் தான் நான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் இன் த வேர்ல்டு நான் சொல்கிறது. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஃபைனல் ஒரு கோர்ட் சீன் வரும். அந்த கோர்ட் சீனில் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், பெஸ்ட் ஆக்டிங்க நான் பார்த்த வரைக்கும். அண்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அந்த படத்தில். உண்மையாலுமே சொல்கிறேன், ஃப்ரிடா சோமனா அவங்க நடித்ததை தாண்டி மிச்சம் யார் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாலுமே அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்காது. அண்ட் இந்த படத்தை ஏன் யாருமே பேசவே மாட்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அண்ட் இவ்வளோ தூரம் மெனக்கெடல் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு புது புது விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எதனாவது ஒரு சைபர் பங்க் அந்த படம் அந்த கேம் ப்ளே பார்த்துருந்தீங்கன்னா, அது ஒரு ரியல் லைஃபாக கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். அண்ட் இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவ்வளோ மெனக்கெடலும் உள்ளார போயிருக்கும். ரைட்டிங்லேயும் சரி, அண்ட் அந்த ஒவ்வொரு கான்செப்ட் ஆர்ட்டுமே கடைசியில் எண்ட் கிரெடிட்ஸில் போடுவாங்க. அந்த கான்செப்ட் ஆர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெய் மறந்து போயிடுவீங்க. அந்த சினிமேட்டிக் ஸ்டைல் அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி இந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக அண்ட் இந்த அளவுக்கு ஒரு கலர் கிரேடிங்கோட எப்படி இந்த ஒரு தாட் வந்துச்சுன்னே தெரில. ஏன்னா அந்த சினிமேட்டிக் ஸ்டைல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி எந்த படத்தை கம்பேர் பண்ணியும் பார்த்தீங்கனாலுமே அந்த ஒரு படத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சிமிலாரிட்டிஸே இருக்காது. நீங்கள் அந்தளவுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் சினிமேட்டிக் அந்த ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோல் படத்துலையுமே சரி, நீங்கள் டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்கல் டிசைனிங்காக இருக்கட்டும், அந்த கிராஃபிக்கல் டைட்டில் கார்ட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறேன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அண்டு நான் இதை கண்டிப்பாக சொல்கிறேன், நியூ எரா ஆஃப் சினிமா. நீங்கள் இதை நான் மறுக்கவே மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு புது புது விஷயங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறது, புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் விச் லீட்ஸ் டு ஒரு நியூ ஒரு ஜென்ரேஷன், ஒரு நியூ கல்ச்சர் அண்ட் ஒரு நியூ புதுசு புதுசான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் இதை யூஸ் பண்ணி
நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்து டெவலப் ஆவாங்க. அண்ட் இந்த மாதிரி படங்களை தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா ஒரு நல்ல படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னா நம்ம அது கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து மோர் ஆர் லைக் ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ மாதிரி தான் நம்ம வச்சுப்போம். அண்டு இனி ஒன்று நான் சொல்லவே மறந்துட்டேன் கைஸ். அந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் அண்டு செட்டெல்லாம் போட்டாங்க இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட காஸ்டியூம்ஸுமே ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் வந்து இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, அண்ட் அங்கே இருக்கிற டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் டெக் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் பயங்கரமாக சிக்கும். அண்ட் அதை பற்றியே ஒரு வீடியோ தனியாக நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இவ்வளோ தான் கைஸ் பாசிட்டிவ்ஸ். நான் ஒரு சில நெகட்டிவ்ஸும் வச்சுருக்கேன். அண்ட் அதில் நெகட்டிவ் என்னென்னா, ஏன் வந்து இந்த படத்தை வந்து ப்ராப்பராக வந்து ப்ரமோட் பண்ணலன்ட்டு எனக்கு புரியல. ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற படத்தை ஏன் வந்து ஒரு தமிழ் டப்பிங்லையோ இல்லை வந்து ஒரு ரீஜினல் டப்பிங் லாங்குவேஜஸ்லையோ எதுலேயுமே ரிலீஸே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளமில் மட்டும்தான் இருக்குது. அண்டு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே பார்த்தீங்கனாலுமே அந்த ஒரு ஃபுல் வைப் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து அதை தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபிலிம். ஆக்சுவலாக இதனோட ஒரு செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த பார்ட் வந்து எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. பட் ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் செகண்ட் பார்ட்டுக்காக யார் வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் மெயின்லி ஃபார் ரஜிஷா விஜயன். அவங்களோட ஆக்டிங் தாங்க இந்த இந்த ஒரு ஸ்டோரியை வந்து அந்த ஒரு தூக்கி நிறுத்துச்சுன்னே சொல்லலாம். அவங்களோட ஆக்டிங் அண்ட் இந்த ஸ்டோரி அண்ட் இந்த எல்லாமே ஃபைனஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் அந்த மூவி ப்ரமோஷன் மட்டும்தான். ஒரு நல்ல ஒரு படத்துக்கு மூவி ப்ரமோஷன் தேவையே இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உண்மையே இல்லை. நீங்கள் விஜய் படமாக இருந்தாலும், அஜித் படமாக இருந்தாலும், யார் படமாக இருந்தாலும் ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் மூவி ப்ரமோஷன் பண்ணலாம். ஏன்னா அது நல்ல படம்ன்றதே ஒரு பெரிய ப்ரமோஷன் தான். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 4 பேர் சொல்லி தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு படத்தை வந்து ப்ரமோட்டே பண்ண முடியாது. அண்ட் இது வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் வலுக்கட்டாயப்படுத்தி சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல படங்கள் இப்போ கடைசி விவசாயியா இருக்கட்டும், மெய்யழகனா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து ப்ரமோட் பண்ணாமலே வந்து இட் இஸ் கெட்டிங் ஃபேட் அவுட். நான் அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து திருப்பி வந்து கொண்டே வர முடியாது. அண்ட் இதனோட வந்து பார்ட் 2க்கு வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யா கைஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு மஸ்திஷ்க மரணம் டீம். அண்ட் இந்த பேரை வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. கண்டிப்பாக போய் எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இல்லை என்ன மாற்றி சொல்லியிருந்தாலும் மறந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ யா கைஸ், thank you for watching. See you on the other one. Until then, this is Hats of signing off. Take care. Cheers. Bye.